KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 32வது மேட்ச்சு GT வெர்சஸ் DC. இதில் மேட்ச் க்ளோஸாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இல்லைனாலும் மேட்ச் வேறு மாதிரி போயிடுச்சு. ரிசல்ட்டு நான் சொன்ன ரிசல்ட் வந்துருச்சு. அதாவது யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது நடந்துருச்சு. எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 9 பேர்கிட்ட வந்துட்டா வழக்கம் போல். பேட்ஸ்மேனில் அதிகமாக பிளேயர்ஸ் போட வேண்டாம், விக்கெட் கீப்பர்லேயும் அதிகமாக போட வேண்டாம், ஆல்ரவுண்டர் பவுலரில் அதிகமாக போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று பவுலரில் தான் 7 பேர் 6 பேர் அப்படி போட்டவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. பேட்ஸ்மேனில் 2 பேர் தான் போட்டிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டிருந்தாங்க. ட்ரீம் நான் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் 2-3 மேட்ச் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரொம்ப கம்மியாக, அதாவது ஒரு பாயிண்ட் கூட போனாலே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருக்கான். இப்போ விக்கெட் கீப்பர் பவுலர் அப்படி எல்லாத்துலேயும் பார்க்கும்போது 32 பாயிண்ட் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அதே மாதிரி இன்னொருத்தர் 31 பாயிண்ட் எடுத்துருவார். இந்த 2 பேரில் நம்ம யாரையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன போகும். அப்படிலாம் கூட டீம் ரனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட், அதாவது பாயிண்ட் சிஸ்டம் மாறும். அது நீங்கள் கிரிக்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்து நான் சொல்கிறதையும் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்சோட 32 மேட்ச்சு ரிசல்ட்டு சொல்லியிருக்கோம், வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதில் 18 மேட்ச் வின்னிங் ரிசல்ட்டு ப்ளஸ் பிளேயர்ஸ் அப்படியே வந்திருந்தாங்க. 14 மீதம் உள்ள 14 மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அதுபோக 12 மேட்ச் பிளேயர்ஸு, நான் சொன்ன பிளேயர்ஸ் அப்படியே வந்தாங்க. வின்னிங் ரிசல்ட் மேட்ச் க்ளோஸாக போய் 10 ரன் 5 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கு. அப்படி தான் போயிருக்கு. ஓரளவுக்கு 80% நம்ம கரெக்டாக சொல்கிறோம், கரெக்டான ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ 33ஆம் மேட்ச்சு PPKS வெர்சஸ் MI. இப்போ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா DC பாருங்கள் எங்கே இருந்துச்சு, 8வது 9வது இடத்துல இருந்துச்சு, டக்குன்னு 6வது இடத்துக்கு போயிடுச்சு. இதுதான் ஜோதிட ரீதியான கணிப்பு. நிறையா பேருக்கு RCB வந்துருமா அப்படின்னு நிறையா பேர் கமெண்டில் போடுறீங்க. அது சொல்ல முடியாது. நேற்று விளாண்ட மாதிரி தடாலடியாக விளாண்டாங்கன்னா கூட அடுத்தடுத்த மேட்ச்களில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க எந்த மாதிரி பாயிண்ட் வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரன் ரேட் வச்சு எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி அதிரடியாக விளாண்டா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிளே ஆஃபை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம் மேட்ச்சில். இப்போ நல்லா விளாண்ட அணியெல்லாம் அப்படியே பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே வீடியோவில் சொன்ன மாதிரி நல்லா விளாண்ட டீம்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வேகமாக வரும், அப்புறம் அப்படி கொஞ்சம் கீழே இறங்கிடும். கீழே உள்ள டீம்லாம் மேலே வந்துடும் பாயிண்ட் எவ்வளோ அப்படி சொல்லியிருந்தேன். அதே நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இன்னும் சில பேருக்கு இன்னும் புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கு. டெய்லி 100 பேர் 100 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நேற்றோட 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். 10,100 ஆயிடுச்சு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி பண்ணதுனால தான் சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். நேற்று ஒருத்தர் கேட்டிருக்காரு 15 45 பிளேயர்ஸ் சொல்லிய மொத்தம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கணும். அப்போ அவருக்கு புரியலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியா இருக்குது. அது அவருடைய தவறு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் 2 வீடியோ பார்த்துட்டு கூட அப்படியே வந்திருப்பார். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. டாஸ் போட்ட உடனே இப்போ 7:30 மணிக்கு டாஸ் போடுறாங்க அப்படின்னா 7:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம், இப்போ PPKS MI இன்னைக்கு ப்ளே பண்ணான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் PPKS ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி MI ஃபீல்டிங் பண்ணா அப்படின்னு சொல்லல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதில் உள்ள பிளேயர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், மற்றதை நீங்கள் விட்டுருங்க. ஒருவேளை 7:30 மணிக்கு டாஸ் போட்ட உடனே MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி PPKS ஃபீல்டிங் பண்ணால் அந்த டீமில் ஒரு 15 பேரை நம்ம சொல்லிப்போம், அதை மட்டும் எடுத்துக்கிடுங்க, மற்றதை விட்டுருங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பேப்பர் இப்போ நான் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறோன்னா அதை PPKS ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குது 15 பேர், அதை அப்படி ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குது 15 பேர். இந்த 15 பேரை அந்த 15 பேரை ரொம்ப குழப்பம் வேணாம். 2க்கும் சேர்த்து பொதுவான பிளேயர்ஸ் சொல்லுவேன், பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு சொல்லி அதை ஒரு பேப்பரில் எழுதிக்கிறேங்க. இப்போ இந்த மூணு விதமாக சொல்கிறதுல நீங்கள் எப்படி எடுத்துக்கன்னா 7:30 மணிக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதை கணக்கு பண்ணி போட்டுக்குங்க. பார்த்துக்குங்க. இதுதான் வேணும், குழப்பறதுக்கு வேலையில் நீங்கள் 45 பிளேயரையும் போய் போட்டு குழப்பம்னா
கவனமாக கேட்டுக்கிறங்க. இப்போ பிபிஎஸ் வெர்சஸ் எம்ஐ இன்னைக்கு 33ஆம் மேட்ச் எங்கே நடக்குதுன்னா பஞ்சாப்ல நடக்குது. இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோன்னா மகா நட்சத்திரம். அதிபதி கேது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து துலாம் லக்னத்தில் 1 மணி நேரமும், அதுக்கப்புறம் வந்து கடைசி ஒரு 30 நிமிஷம் விருச்சிக லக்னத்தில் போயிருது. அப்போ இன்னைக்கு மொத்தம் 3 லக்னம் வருது. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்தில் 1 மணி நேரமும், தனுசு லக்னத்தில் 30 நிமிஷமும் போகுது. இந்த 30 நிமிஷம் நேற்று எப்படி 15 நிமிஷம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி இந்த 30 நிமிஷமும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நிறைய பிளேயர்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கும் இருக்கும். அப்படித்தான் மேட்ச் போகும். இப்போ பிபிகேஸில் லாஸ்ட்டாக வந்து சாம்கரன் அவர் தான் கேப்டனாக இருந்தார். அந்த அடிப்படையிலே நான் கணிக்கிறேன். ஒருவேளை பழைய கேப்டனு எஸ் தவானே வந்துட்டார் இன்னைக்கு அப்படின்னா அந்த வின்னிங் ரிசல்ட் மட்டும் டெலகிராமில் போடுவேன். அதில் பார்த்துக்கலாம். இப்போ இதே கேப்டன் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா டெலகிராமில் வின்னிங் ரிசல்ட் யார் வின் பண்ணாலும் ஷார்ட்டாக டைப் அடித்து போட்டு விட்ருவேன். ஒருவேளை கேப்டன் இப்போ நான் சொன்ன மாதிரியே எஸ் தவானே வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குற லிங்கில் மட்டும் வாங்க. நீங்களாக போய் கேவிகே3 அஸ்ட்ராலஜர்னு டைப் அடித்து இதில் போய் மாட்டிக்கிறாதீங்க. லிங்க் மூலமாக வாங்க. அப்படி வரலைனாலும் இப்போ விட்டுருங்க. அதுக்கப்புறம் முயற்சியே பண்ண வேணாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எதுலையும் போய் மாட்டி லிங்க் மூலமாக மட்டும் வந்தால் தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிபிகேஎஸில் யார் யார் கடைசியாக விளாண்டுருக்காங்கன்னா ஏ டைட், ஜே பெய்ஸ்டோ, பி சிங், எஸ் கரண், எஸ் சர்மா, எஸ் சிங், எல் லிவிங்ஸ்டான், ஏ சர்மா, ஹெச் பிரார், ஹெச் பட்டேல், ஏ சிங், கே ரபாடா இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஹெச் பாண்டியா அவரோட தலைமையில் ஆர் சர்மா, ஐ கிசான், எஸ் யாதவ், டி வர்மா, ஹெச் பாண்டியா, டி டேவிட், ஆர் ஷெப்பர்ட், எம் நபி, எஸ் கோபால், ஜே பூம்ராக், ஜி கோட்சி, ஏ மத்வார் இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிச்சுன்னா இந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறங்க. இதை மட்டும் எடுத்துக்கிறங்க. மற்றதை சும்மா வீடியோ பாருங்கள். இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிறங்க. ஜே பெய்ஸ்டோ, எஸ் கரண், எஸ் சிங், எல் லிவிங்ஸ்டான், ஏ சர்மா, ஏ சிங், கே ரபாடா உங்களை எடுத்துக்கலாம். எம்ஐ ஃபீல்டிங் பண்ணா இப்போ இதே டீமில் பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது எம்ஐ ஃபீல்டிங் பண்ணும்ல அந்த அந்த அதில் யார் யார் நல்லாக்குன்னா ஆர் சர்மா, ஐ கிசான், எஸ் யாதவ், டி வர்மா, ஹெச் பாண்டியா, ஆர் ஷெப்பர்ட், எஸ் கோபால், ஜே பூம்ராக் மொத்தம் 15 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் டாஸ் போட்டதுக்கப்புறம் 7:30 மணிக்கு பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்த 15 பேரை மட்டும் எடுத்துக்கிறேங்க. மற்ற அடுத்து நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் எடுக்கவே வேணாம். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி யார் இன்னைக்கு வின் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் நல்லா கவனம் கட்டுங்க. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் வந்து எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுவா 2 அணியில் எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த 1 மணி நேரம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமுக்கு சாதமாக போகும். அதாவது ஒன்றும் விக்கெட் அடுத்தடுத்து விழுகலாம், இல்லைன்னா விக்கெட்டே இல்லாமல் கூட நல்ல ஸ்கோர் வந்துடும். செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி தான். அந்த 1 மணி நேரம் வந்து அடுத்தடுத்து விக்கெட் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் மேட்ச் வந்து ஃபீல்டிங் பண்ணுற டீம் பக்கம் போயிடும். அப்போ இன்னைக்கு சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு வின்னிங் ரிசல்ட் யாருன்னா எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும். அதை கவனமாக பார்த்துக்கிறங்க. எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் எம்ஐ வின் பண்ணிடும். ஆனால் 1 மணி நேரம் வரைக்கும் இப்போ எம்ஐ ஃபீல்டிங் பண்ணோன்னா அந்த 1 மணி நேரம் வரைக்கும் பிபிஎஸ் சைடு தான் மேட்ச் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுகலாம், இல்லைன்னா ஸ்கோர் பெருசாக வராது. அப்படி போய்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வின் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி தான் பிபிஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் பிபிஎஸ் வின் பண்ணிடும். இதை சுருக்கமான தகவல் எடுத்துக்கிறங்க. இப்போ டாஸ் போட்ட உடனே எம்ஐ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுது அப்படின்னா இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிறேன். நான் சொல்லக்கூடிய லிஸ்ட்டை எஸ் யாதவ், டி வர்மா, ஹெச் பாண்டியா, டி டேவிட், ஆர் ஷெப்பர்ட், எஸ் கோபால், ஜே பூம்ராக் இவர் எடுத்துக்கிறங்க. பிபிஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் ஜே பெய்ஸ்டோ, எஸ் கரண், ஜே சர்மா, எல் லிவிங்ஸ்டான், ஹெச் பிரார், ஹெச் பட்டேல், ஏ சிங், கே ரபாடா இதில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் ஜே பெய்ஸ்டோ, எஸ் கரண், எல் லிவிங்ஸ்டான், ஏ சிங், கே ரபாடா இவங்களை எடுத்துக்கலாம். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் எஸ் யாதவ், டி வர்மா, ஹெச் பாண்டியா, ஆர் ஷெப்பர்ட், எஸ் கோபால், ஜே பூம்ராக் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 11 பேர் சொல்லியிருக்கேன். பெஸ்ட்டு பிளேயர்ஸ் 11 பேர் சொல்லியிருக்கேன். இதிலிருந்து எப்படி இந்த பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு சொல்கிறதுல எப்படியும் 8-9 பேர் கட்டாயம் வந்துடுவாங்க. நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸும் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் டீமாக போடுறவங்க கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்து பண்ணலாம். எப்படின்னு பார்த்துக்கிறங்க. ஒன்றும் குழப்பமே இல்லை. அந்த பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 15 பேர் அது அவ்வளோதான். எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இது 15 பேர் இது அவ்வளோதான்.
பெஸ்ட் பிளேயர்ஸ் அது தனி. அப்போ 3 விதமான டீம் நீங்கள் செட் பண்ணுற அளவுக்கே நான் கொடுத்துட்டேன். இது நீங்கள் 3 டீம்லையும் தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டு மாற்றி போட்டீங்கன்னா கூட வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்த மேட்ச் வந்து நாளைக்கு பகலில் பதிவு பண்ணி போட்டுறேன். எப்படி இருந்தாலும் 11 மணிக்குள்ள வந்துடும். வாட்ஸ்அப்பில் வந்து கேட்காது என்ன வீடியோ பதிவு பண்ணேன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்டடு யார் யாருக்கு நல்லா யார் லெஃப்ட் ஹேண்டடோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நேற்று சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து பவுலர்ஸில் வந்து அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு பேட்ஸ்மேன்லேயோ ஆல்ரவுண்டர்லேயோ இல்லை, பவுலர்ஸ்லேயும் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிறோங்க. அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் 2 டீம்லேயுமே சொல்கிறேன். 2 டீம்லேயுமே பவுலர்ஸில் தான் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 1 மணி நேரம் ஒரு மாதிரி மேட்ச் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸு ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி ஒரு 1/2 மணி நேரமும் செகண்ட் இன்னிங்ஸில் கடைசி ஒரு 1/2 மணி நேரமும் தான் மேட்சை மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும் இன்றைக்கி. அதை பார்த்துக்கிறங்க. பவுலருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2 டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் பவுலர்ஸில் மட்டும்தான் இருக்கா இன்றைக்கி இருக்கிறபடி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. புது சப்ஸ்கிரைபர் வந்து பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு உங்களுக்கு நீங்கள் 2-3 வீடியோ பழைய வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.